உண்மையான அழகு. ஒரு அடர்ந்த காடு. அங்கு ஒரு மயில், புறா மற்றும் விலங்குகள், பறவைகள் எல்லாம் தங்களுடைய வாழ்வை நன்றாக வாழ்ந்து வந்தது. அதில் மயில் மட்டும் தனது அழகை கண்டு மிகவும் பெருமைப்படும். இந்த உலகத்திலேயே அழகான தோகை எனக்குத்தான் இருக்கிறது என்று அது எப்போதும் கர்வத்துடன் நினைத்துக் கொள்ளும். ஒரு நாள் அந்த மயில் தண்ணீரில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த கொக்கை பார்த்தது. கொக்கின் வெள்ளை நிறத்தையும் எளிமையையும் பார்த்து மயில் ஏளனமாக சிரித்தது. ஏய் கொக்கே, நீ பார்க்க எவ்வளவு மங்கலாக வெளுத்து போயிருக்கிறாய். உனக்கு என்று அழகான நிறமே இல்லை. என்னை பார், நான் நவம்பர் ரத்தினங்களைப் போல மின்னுகிறேன் என்று சொல்லி தனது தோகையை விரித்து ஆடியது. அதற்கு கொக்கு மிகவும் அமைதியாக பதில் சொன்னது, உண்மைதான் மயில் தோழனே, உன் தோகை காண்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது. ஆனால் அந்த தோகையை வைத்துக் கொண்டு உன்னால் வானத்தில் உயரே பறக்க முடியுமா? இதை சொன்ன கொக்கு தனது பெரிய சிறகுகளை விரித்து வானத்தில் உயரமாக பறந்து சென்றது. ஆனால் மயிலால் தரையிலிருந்து சில அடி தூரம் கூட தாண்ட முடியவில்லை. கொக்கு மேலே இருந்தபடி சொன்னது, உன்னுடைய அழகு உன்னை அலங்கரிக்கலாம், ஆனால் என்னுடைய திறமைதான் என்னை சுதந்திரமாக பறக்க வைக்கிறது. நீதி. வெளித்தோற்றம் மட்டுமே ஒருவருக்கு உயர்வை கொடுத்து விடாது. ஒருவரிடம் இருக்கும் திறமையும் நல்ல குணமுமே அவர்களை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும்.